ஈவன் தோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் மூவ் ஆகிட்டே இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக ரெண்டு சைட்லையும் நீங்கள் சார்ஜஸ் ஆட் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். அப்போ கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். அப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட் கண்டினியூ ஆகும். அதான் சொல்கிறேன், பேட்டரியோட ரெண்டு ஒர்க் என்னென்னா எல்லா எலக்ட்ரான்ஸையும் ஒரே டைரக்ஷனில் அலைன் பண்ணுது, அட் தி சேம் டைம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எதுக்கு சார் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சார்ஜஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிவர் எப்படி ஆரிஜினேட் ஆகுதுன்னா, ரிவர் சொல்லியிருப்பாங்க ஒரு மலையில் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அப்போ மலையிலேருந்து எங்கே வருது, நேராக கிரவுண்டுக்கு தான் வரும். இப்போ சப்போஸ் என்ன பண்ணுங்கள், ஒரு பைப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இதில் வாட்டர் ஃபில்லப் பண்ணி வச்சு இப்படியே நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ ஆகுமா, வாட்ரு ஃப்ளோ ஆகாமல் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் நம்ம ஒரு சைடு ஸ்லைட்டாக பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் உங்களுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு கண்டக்டரோட ரெண்டு எண்டு எடுத்துக்கோங்க. இப்போ கண்டக்டர் இது ஒரு எண் இது ஒரு எண்டுனால் இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கணும், இங்கே ஒரு பொட்டன்ஷியல், ரெண்டு எண்டுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கணும். அந்த பொட்டன்ஷியல் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, வேறு வேறு மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜஸ் மூவ் ஆகும். ஏன் சார்னால் சார்ஜஸ் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேலன்ஸ்டாக இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணும். அதாவது நான் வந்து எப்பவுமே நார்மலாக தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும். அப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் கொடுத்துட்டு அது அன்சார்ஜாக மாற்றிட்டா அது திருப்பி நியூட்ரலாக வர ட்ரை பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிங்கிற ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ ஏவில் பூரா பாசிட்டிவாக இருக்குன்னா, ஸோ இதில் பூரா நெகட்டிவாக இருக்குன்னா என்ன பண்ணோம், இது பாசிட்டிவ் ஆட்டம், இது நெகட்டிவ் ஆட்டம். அப்போ சப்போஸ் நடுவில் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் கனெக்ட் பண்ணிங்க இல்லையா, இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை போய் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ என்ன ஆகிடும், இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிடும், எலக்ட்ரான்ஸ் இங்கே போய்டும், 4 எலக்ட்ரான் இங்கே போயிடும், தென் இங்கே 4 இங்கே 5 இங்கே போய்டும். ஆக்சுவலாக இங்கே பாசிட்டிவாக இங்கே போயிட்டு என்ன பண்ணும், இதை பேலன்ஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகாது. பட் எப்போல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு கரண்ட்டு சார்ஜஸ் மூவ் ஆகும். எதுக்கு நாள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறதுக்காக அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா கரண்ட் இருக்காது, நம்ம பேலன்ஸ் ஆக விடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறோம், ரெண்டு பாயிண்ட்லையும் டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலக்ட்ரிக்கல் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேரோலாம் உட்காந்துருக்கும், அதுக்கெல்லாம் ஷாக் அடிக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது ஒரு 4 ஒயர் போகும். ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா ஹை பொட்டென்ஷியல், இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா லோ பொட்டென்ஷியல். அப்போ என்கிட்ட இங்கே ஒரு ஒயர் இருக்குது, இங்கே ஒரு ஒயர் இருக்குது. அதாவது இது ஹை பொட்டென்ஷியல், இது லோ பொட்டென்ஷியல். எப்படின்னா இது வந்து 220 வோல்டேஜ்னு வச்சுக்கலாம், இது வந்து ஒரு 0 வோல்டேஜ்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்பேரோ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு ஒயரில் தான் உட்காந்துருக்கும். அப்போ ஒரே ஒரு ஒயரில் உட்காந்துருக்கப்போ இந்த பாயிண்டில் பொட்டென்ஷியல்னா 220, இந்த பாயிண்டில் பொட்டென்ஷியல்னா 220. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும், 0. அப்போ அதுக்கு ஷாக் அடிக்காது. அதாவது பொட்டென்ஷியல் ஒரு வேல்யூ சம்திங் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஷாக் அடிக்கும். அதே மாதிரி இந்த வயலில் உட்காந்த அர்த்தம் இது நேச்சுராகவே 0. அதே மாதிரி ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் 0 ஆகிடும். பட் சப்போஸ் அதோட லெக் இங்கே ஒரு லெக் இருந்துச்சு, தென் ப்ளீஸ் இங்கே ஒரு லெக் இருந்துச்சுனால் இந்த பாயிண்ட் ஹை பொட்டென்ஷியல், இந்த பாயிண்ட்டு லோ பொட்டென்ஷியல். அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால என்ன ஆகும், சார்ஜ் ஃப்ளோ ஆகிடும். ஐ மீன் இந்த ஸ்பேரோக்கில் இருக்க சார்ஜஸில் என்ன ஆகிடும், ஃப்ளோ ஆகிடும். அப்படி ஃப்ளோ ஆகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சிவியர் ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுது புரியுதுங்களா? அப்போ எப்போவுமே நீங்கள் ஒரு ஹை பொட்டென்ஷியல் ஒயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹை பொட்டென்ஷியல் ஒயரை மட்டும்தான் நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னால் அட் தி சேம் டைம் நோட் பண்ணிக்கணும், உங்கள் காலு கிரவுண்டில் இருக்கக்கூடாது. பிகாஸ் கிரவுண்டும் ஒரு விதமான பொட்டென்ஷியலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஒயருக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், உங்கள் கிரவுண்டுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். ரெண்டுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னால் கண்டிப்பாக உங்கள் பாடி வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஏரில் இருக்கிறீங்க, சப்போஸ் ஏரில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஒயர் மட்டுமே டச் பண்ணால் உங்களுக்கு ஷாக் நடக்காது. பட் நீங்கள் அதே நீங்கள் ஒயர் டச் பண்ணிட்டு கீழே கிரவுண்டில் இருந்தால் உங்களுக்கு ஷாக் அடிக்கும். இந்த டெக்னிக் தான் ஸ்பேரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அது உட்காந்துருக்கிறது ஒன்லி ஹை பொட்டன்ஷியல் ஒயரில் மட்டும்தான் இருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போ கரண்ட் உங்களுக்கு ஃப்ளோ ஆகாது. ஸோ அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுதான் பேட்டரியோட ஒர்க் ஆக்சுவலாக. ஸோ பேட்டரி வந்து என்ன பண்ணி இட் மெயின்டைன்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் இட் அலைன்ஸ் ஆல் த எலக்ட்ரான்ஸ் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஏன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் மூவ் ஆகும், இல்லைன்னா சார்ஜ் உங்களுக்கு மூவ் ஆகாது. அது ஏன் சார் மூவ் ஆகுதுன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு ஏரியா ஹை பொட்டன்ஷியல், இன்னொரு ஏரியா லோ பொட்டன்ஷியல். அதாவது பார்த்தீங்கன்னா
ஒரு இடத்துல மணி அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல மணி கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ மணி அதிகமான இடத்துல இருந்து கொண்டு போயிட்டு மணி கம்மியாக இருக்கிற இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ 2 சைடு பேலன்ஸ் ஆகும். இப்போ இங்கேயும் மணி அதிகமாக இருக்குது, இங்கேயும் மணி அதிகமாக இருக்குது. அதாவது இவனும் நல்லா 3 வேளை இவனுக்கு சாப்பாடு இருக்குது, இவனுக்கும் 3 வேளை சாப்பாடு இருக்குது அப்படின்னா நம்ம எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் இவன் 3 வேளை நல்லா சாப்பிட்றான், பட் இவன் சாப்பிடவே இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? எவன்கிட்ட சாப்பாடு அதிகமாக இருக்கோ அவன்கிட்ட கொண்டு போய் நம்ம கம்மியாக இருக்கும். அப்போ தான் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். ஓகே சார், இப்போ வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன சார் சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் வந்து இட் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒயர் எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்கிற ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அந்த எலக்ட்ரான்ஸையும் ப்ரோட்டான்ஸையும் ஒரே டைரெக்ஷனில் அலைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சம் ப்ரெஷர் கொடுக்கணும். அதாவது வோல்டேஜுக்கு ஒரு ப்ரெஷர், எலக்ட்ரான்ஸ் இருக்கான், மூவ் ஆகிட்டு இருக்கான். பட் எல்லாமே எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கான்னா டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கான். அப்படி டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஒரே டைரெக்ஷனில் அலைன் பண்ண வைக்கணும். அதாவது எலக்ட்ரானை புஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. ஐ மீன் நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேவை. அந்த ஏஜென்சிக்கு பேர் தான் வோல்டேஜ். அதாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரெஷர். அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜ் அப்படின்னு நீங்கள் இதுதான் ஒரு சார்ஜ் அஷ்யூம் பண்ணிங்கன்னா இந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதாவது இப்படி ரேண்டம் டைரெக்ஷன் எல்லா டைரெக்ஷன்லையும் இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம். ஸோ எல்லா டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் வோல்டேஜோட வேலை என்ன பார்த்தா, அது ப்ரெஷர் இதில் ஆக்டாக என்ன பண்ணும்? இதை ஒரே டைரெக்ஷனில் மட்டும் ஃப்ளோ ஆக வைக்கும். அதுதான் வோல்டேஜுங்கிறது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகும்? சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகும். அதனால சார்ஜ் என்ன பண்ணும்? அலைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறப்போ அதோட எலக்ட்ரிக்கல் எஃபெக்டில் என்ன ஆகும்? ஆட் ஆகும். அந்த ஆட் ஆகிற எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட்டுக்கு பேர் தான் அது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வோல்டேஜ் இட் புஷ் அப் த எலக்ட்ரான்ஸ் to move in only one direction. Up all electrical effect will be added. That is, I told you, the flow of electron creates some force on its surroundings. அதனால ப்ரொடியூஸ் ஆகிறதா உங்களுக்கு யார்? கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நமக்கு வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸ், நமக்கு வீட்டில் இருக்கிற வோல்டேஜஸ், இந்த வீட்டில் இருக்க ஒயர்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ண வைக்கணும், ஒரே டைரெக்ஷனில் மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் தான் நம்ம எங்கேருந்து வாங்குகிறோம்? போர்ட்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதாவது போர்ட்லேருந்து வர அந்த ப்ரெஷர் தான் என்ன பண்ணும்? ஸோ வீட்டில் இருக்கிற அந்த ஒயர்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸையோ அல்லது உங்கள் அப்ளையன்ஸ் இருக்கிற எலக்ட்ரான்ஸையும் என்ன பண்ணும்? ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் பண்ண வைக்கும். அப்படி மூவ் பண்ண வைக்கிறதுனால எல்லா எலக்ட்ரான்ஸோட எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் ஆட் ஆகிறதுனால அது என்ன பண்ணும்? எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸை அது சரௌண்டிங்கில் க்ரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ வோல்டேஜோட வேலை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ண, சார்ஜை மூவ் பண்ண வைக்கணும். அதுதான் வோல்டேஜோட வேலை. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த வோல்டேஜ் அந்த டிஃப்ரென்ஸ் அதிகமாக, எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸ்களுக்கு என்ன ஆகும்? அதிகமாக மூவ் ஆகும். ஸோ இதை பற்றி இன்னும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓம்ஸ் லால நம்ம ப்ரீஃபாக படிப்போம். ஸோ வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வோல்டேஜை எப்படி சார் மெஷர் பண்ணுறதுனா நமக்கு வோல்ட் மீட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. வோல்ட் மீட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இங்கே ஒரு பொட்டென்ஷியல், இங்கே ஒரு பொட்டென்ஷியல். அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி சார் மெஷர் பண்ணுறதுன்னா அதுக்கு தான் வோல்ட் மீட்டர். அப்போ என்ன பண்ணுறது வோல்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னா, இட் measure the potential difference across two ends of conductor. ஓகேங்களா? இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட், இங்கே பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குனால் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணோம்? வோல்டேஜ் இப்படி கனெக்ட் பண்ணோம். அதாவது வோல்டிமீட்டர் இப்படி கனெக்ட் பண்ணோம். அதாவது வோல்டிமீட்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வி. சப்போஸ் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஏபியோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வோல்டிமீட்டர்னு சொல்லுவான். இட் மெஷர் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த two ends of conductor அப்படின்னு சொல்லலாம். அதாவது voltmeter is a device to measure the potential difference across the two ends of the conductor அப்படின்னு சொல்லலாம். ஸோ voltmeter சிம்பிள் இதுதான். அதாவது V போட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் படி ப்ளஸ் மைனஸ்னு போட்டிருப்பாங்க.
அதாவது ஏங்கிறது ஹை பொட்டென்ஷியல், பிங்கிறது லோ பொட்டென்ஷியல். அப்போ ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் எப்பயுமே வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவில் தான் இருக்கணும், ஒரு பேட்டரியோட நெகட்டிவ் வோல்ட்மீட்டரோட நெகட்டிவில் தான் இருக்கணும். அப்போ இதுதான் பேட்டரின்னு சொல்லலாம். இதுதான் பேட்டரி. சொல்ல புரியுதுங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வோல்ட்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணா, இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் in parallel. Always connected in parallel. ஸோ எப்படி சார் பேரல்னா, இப்போ என்கிட்ட ஒரு அப்ளைன்ஸ் இருக்குது. இப்போ இதுதான் ஒரு அப்ளைன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அப்ளைன்ஸஸ் எக்ஸு. இப்போ அப்ளைன்ஸோட எண்டு இந்த எண்டு ஏ, இந்த எண்டு பி. அப்போ ஏவுக்கும் பிக்கும் எனக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். அப்படின்னா என்ன பண்ணால், ஸோ இந்த அப்ளைன்ஸஸ்க்கு பேரலாக நீங்கள் வோல்ட்மீட்டர் இப்படி கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் parallel. The next இந்த வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ், நம்ம ரெசிஸ்டன்ஸ்ங்கிற டாபிக் பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. இட் ஹேஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ். இட் ஹேஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஐடியல்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடியல் வோல்ட்மீட்டர். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, the resistance is infinity. இதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் வோல்ட்மீட்டர். ஸோ வோல்ட்மீட்டர் என்ன, அதோட சிம்பிள்லாம் என்ன, அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், தென் அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதோட ஐடியல் வோல்ட்மீட்டர்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஆக்சுவலாக ஐடியல் வோல்ட்மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ரொம்ப விதமாக பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் இந்த பொட்டென்ஷியலுக்கு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ அந்த யூனிட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் வோல்ட். இதுதான் அதோட யூனிட். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ்னா மீட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வெயிட்னா நியூட்டன் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட யூனிட் என்னன்னா வோல்ட். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. வோல்டேஜுங்கிறது அதோட நேமு, அதோட யூனிட் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் வோல்டேஜ் கட்ட நான் என்ன பண்ணணும், வோல்ட் அப்படின்னு தான் எழுதணும். அதான் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வோல்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, electric potential is given by amount of work is done to move the charges. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ வோல்டேஜோட யூனிட், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட யூனிட் என்னது, வோல்ட். அப்போ என்ன பண்ணலாம், 1 வோல்ட், வோல்ட்டுன்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல இது பேர் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க்கோட யூனிட் என்னது, ஜூல். தென் சார்ஜோட யூனிட் என்னது, ஆட்டோமேட்டிக்காக முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம், அதாவது என்னது, கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எல்லா இடத்துலையும் 1 1 1 போட்டுக்குங்க. அப்போ என்ன அர்த்தம், 1 volt is defined as 1 joule of work is done in moving of 1 coulomb of charges. அதாவது define SI unit of electric potential அப்படின்னு கேட்கலாம் அர்த்தம். we have to define volt. அப்போ 1 voltனா என்ன அர்த்தம், 1 joule of work is done in moving of 1 coulomb of charge. அப்போது நீங்கள் 1 ஜூல் ஒர்க் பண்ணிக்கிற என்ன அர்த்தம், நீங்கள் 1 coulomb ஆஃப் சார்ஜஸை மூவ் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் 1 volt. ஸோ நல்லா கொஸ்டின் பாருங்கள். டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, ஸோ இதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா எஸ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் யார், வோல்ட்டு. அப்போ நீங்கள் இந்த வோல்ட்டை டிஃபைன் பண்ணணும். ஸோ 1 ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் இன் மூவிங் ஆஃப் 1 coulomb ஆஃப் சார்ஜஸ் இஸ் நோன் ஆஸ் அ 1 வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கோட வோல்டேஜோட உங்களுடைய கண்டென்ட் எல்லாமே. ஸோ ரிப்பீட் பண்ணிக்கலாம், பார்த்துக்குங்க. ஸோ பொட்டென்ஷியல் என்னால் இஃப் யூ டூ எனி ஒர்க்ஸ் அகெயின்ஸ்ட் சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி நமக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா ஒரு அன்லைக் சார்ஜஸையோ ஒரு லைக் சார்ஜஸை மூவ் பண்ண வைக்கும்போது நமக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ அதனால தான் அது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் சொல்லியிருக்கோம்.
அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த ஒரு வோல்டேஜ் என்ன, அதாவது ஒரு பேட்டரி தான் என்ன பண்ணும், வோல்டேஜை மெயின்டைன் பண்ணும். அதான் இட் மெயின்டைன்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், அதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வோல்ட்மீட்டர் சிம்பிள் பாருங்கள், வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ வோல்ட்மீட்டர் பொட்டன்ஷியல், இந்த வோல்ட்மீட்டரோட சிம்பிள் வந்து வின்னு போட்டிருப்பாங்க. நல்லா கேட்டுங்க, இது பேட்டரியோட ஒர்க்கு சொல்ல புரியுதுங்களா. அப்போ பேட்டரியோட சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேட்டரியோட சிம்பிள் என்ன, ஸோ இதுதான் பேட்டரியோட சிம்பிள். ஸோ லாங் டெர்மினல் உங்களுக்கு ஒரு ஸ்மாலர் டெர்மினல், இதுதான், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இதுதான் பேட்டரியோட உங்களுக்கு சிம்பிள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டுங்க, ஸோ பேட்டரியோட ஒர்க் என்னென்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைரக்ஷனில் அலைன் பண்ணும். அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கண்டினியூவாக மூவ் ஆகிறதுக்காக பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்னா, வோல்ட்மீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மெஷர் பண்ணலாம். தென் வோல்ட்மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி மாதிரி இருக்கும், அதாவது இப்படி இருக்கும். இதான் வோல்ட்மீட்டரோட சிம்பிள். இதுதான் வோல்ட்மீட்டரோட சிம்பிள் உங்களுக்கு. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணணும், நீங்கள் எந்த அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அந்த அப்ளையன்ஸஸ்க்கு பேரலாக கனெக்ட் பண்ணணும். இதோட ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கும். தென் ஐடியல் வோல்ட்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ்னால் இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபினிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்டு. தென் அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தா அதோட ஃபார்முலா போட்டுக்கங்க. பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் யூனிட் வோல்ட்டு, தென் ஒர்க் டன் யூனிட் ஜூலு, தென் சார்ஜ் யூனிட் கூலும், எல்லாத்துலையும் 111 போட்டுக்கங்க. அப்போ 1 வோல்ட்னா என்ன அர்த்தம், அதாவது டிஃபைன் த எஸ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அர்த்தம்னால், ஸோ 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் இன் மூவிங் ஆஃப் 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். ஹவு மச் ஒர்க் இஸ் டன் இன் மூவிங் எ சார்ஜ் ஆஃப் 2 coulombs ஃப்ரம் எ பாயிண்ட் அட் 18 volts டு 128 volt. ஸோ அதாவது என்ன சொல்கிறான்னா, ஒரு சார்ஜ் வந்து எங்கேருந்து மூவ் ஆகுதான், 118 128, அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஹவு மச் ஒர்க் இஸ் டன், பாருங்க. Okay, so how much work is done in moving a 2 coulomb of charges from a point of 118 volt to 128 volt. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. ஒரு சார்ஜஸ் இங்கிருந்து from a point at 18 volts to a point of 128 volt. For example, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 128 போட்டுக்கலாம், இது 118 போட்டுக்கலாம். ஒரு சார்ஜஸ் என்ன பண்ணுறான், இங்கிருந்து இங்கே மூவ் பண்ண சொல்கிறான், அதாவது 118லேருந்து 128க்கு மூவ் பண்ண சொல்கிறான். அப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ்னால் 2 கூலும் ஆஃப் சார்ஜஸை மூவ் பண்ணுறோம். அதாவது ஒரு சார்ஜை பியிலிருந்து ஏக்கு மூவ் பண்ண சொல்கிறான். அந்த சார்ஜோட வேலைன்னா 2 கூலும். அப்போ இங்கேயும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இங்கேயும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு பேர். அப்போ என்ன பண்ணலாம், எங்கேருந்து மூவ் பண்ண போகிறோம், பியிலிருந்து ஏக்கு மூவ் பண்ணுறதுனால ஃபார்முலா எப்படி போடலாம், ஸோ விஏ மைனஸ் விபி. ஏன் சார் விஏ மைனஸ் விபி போகிறீங்கன்னா எப்போயுமே ஹை பொட்டன்ஷியல் டு மைனஸ் லோ பொட்டன்ஷியல், அதுக்கு பேர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா என்ன, அதே ஃபார்முலா W/Q. என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், ஹவு மச் ஒர்க் இஸ் டன். அப்போ ஃப்ரம் திஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி இன்ட்டு கியூ. அப்போ W இஸ் ஈக்குவல் டு விஏவோட வேல்யூ என்னது 128, விபியோட வேல்யூ என்னது 118 இன்ட்டு சார்ஜோட வேல்யூ என்னது கூலும். தட் இஸ் ஈக்குவல் டு 10 × 2 × 20. ஒர்க்டோட யூனிட் என்னது ஜூல். அவ்வளோதாம்மா, இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
நான் சொல்ல புரியுதுங்களா? 2 பாயிண்ட்லையும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு பொட்டென்ஷியல் கொடுத்தா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் போட்டுக்கலாம். பட் 2 பொட்டென்ஷியல் கொடுத்தா ஹையிலிருந்து லோவை மைனஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 ஜூல் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே பாருங்கள். So how much energy is given to each coulomb? Each coulomb na 1 coulomb அர்த்தம் to passing through the 6 voltage battery போட்டிருக்காங்க. அதாவது 1 coulomb of charges 6 voltage பேட்டரியில் ஒர்க் பண்ணுறப்போ எவ்வளோ எனர்ஜி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே வோல்டேஜ் அப்படியே போட்டுங்க. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் சார்ஜ் மூடுன்னு போட்டிருக்கான். அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் கண்டிப்பாக என்ன அர்த்தம், ஒரே ஒரு பொட்டென்ஷியல் கொடுத்துருக்கனால இன்னொரு பாயிண்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ வி 6 வோல்டேஜ் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ போடும், அது 0 ஆகிடும். அப்போ வி மட்டும் கண்டினியூ ஆகுது. அப்போ 6 இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் கேட்டிருக்கான். ஒர்க் டனுக்கு ஒர்க் டன் தான் வச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம கேட்டிருக்கிறது எனர்ஜி நீங்கள் யோசிக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன். அப்போ டபிள்யூவே நீங்கள் எனர்ஜியாக கன்சிடர் பண்ணிக்கணும். டிவைடட் பை each coulomb na 1 coulomb. அப்போ work done is equal to W into is equal to 6 into 1 joule, that is 6 joule அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, by what other name is the unit joule by coulomb, அதாவது joule per coulomb கேட்டிருக்கான். what is the other what other name is the unit joule coulomb called அப்படின்னு. அதாவது இவங்களை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஜூல் பார் கூலும்னு நான் வேறு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஜூல் பார் கூலும் யாரோட யூனிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு யாரோட ஜூல் பார் கூலும் யாரோட யூனிட், வோல்டேஜோட யூனிட். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அதை வோல்ட்டுன்னு சொல்லலாம். ஜூல் பார் கூலும்ங்கிறதும் யூனிட் தான், வோல்ட்டுங்கிறதும் யூனிட் தான். சொல்கிறது புரியுதுங்களா? அது இது ஜூல் பார் கூலும்னா வோல்ட்டுன்னு அர்த்தம். அவன் ஜூல் பார் கூலும்னு நான் சொல்லலாம், வோல்ட்டுன்னு சொல்லலாம். அதான் என்ன சொல்கிறான், ஜூல் பார் கூலுமுக்கு வேற ஒரு நேம் சொல்லுங்க அப்படின்னா வோல்ட்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following statement is correctly defines a volt? Volt is a joule per ampere. தப்பு. வோல்ட் நான் என்ன சொன்னேன், ஒர்க் டன் பை சார்ஜ். அப்போ ஒர்க் டன் ஜூல் பர் கூலும், அப்போ ஜூல் பர் கூலும் தான் கரெக்டு. அடுத்து வாட் டு த லெட்டர்ஸ் பிடி டிஃப்ரென்ஸ், பிடின்னு அர்த்தம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அடுத்து பாருங்க, which devices used to measure the potential difference, என்ன சொன்னேன், வோல்ட் மீட்டர். அடுத்து பாருங்க, வாட் இஸ் மீன் பை சேயிங் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் 1 வோல்ட். அப்படி எப்படி 1 வோல்ட்னு சொல்லலாம், இது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சப்போஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா, எஸ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். 1 volt is defined as 1 joule of work is done in moving of 1 coulomb of charges. அதாவது 1 coulomb of charges நீங்கள் மூவ் பண்ணுறப்போ 1 work done நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் உங்களுக்கு என்னது, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அடுத்து பாருங்க, how much work is done when 1 coulomb of charges moves to a potential difference 1 volt. ஃபார்முலா என்ன பண்ணேன், V is equal to W by Q. ஸோ W வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க உங்களையே. தென் V வேல்யூ 1 கொடுத்துருக்கான், ஈச் குலம்னா 1 குலம். அப்போ என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு V is equal to W by Q. அப்போ W is equal to V into Q வரும், ரெண்டுமே 1 1. அப்போ உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக 1 ஜூல் தான் வரும். எஸ் யூனிட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது, வோல்ட். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் வாட் இஸ் யூனிட் ஆஃப் சார்ஜஸ், கூலும். டிஃபைன் 1 coulomb ஆஃப் சார்ஜஸ். ஸோ 1 coulomb ஆஃப் சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 விதமாக சொல்லலாம். அது கரண்ட் டாபிக் நடத்திட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டென்ஷியலோட என்டையர் கண்டென்ட். ஸோ உங்களுக்கு இந்த டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.